நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுழலும் புவியும் சற்றே நின்று திகைத்து பார்க்கும் அளவிற்கு செயலாற்றலில் வேகம். அர்த்த சாஸ்திரம் இயற்றிய சாணக்கியரை விஞ்சும் விவேகம். பாரி, காரி, வல்வில் ஓரி உள்ளிட்ட கடையெழு வள்ளல்களை விட வாரி வழங்கும் கருணை உள்ளம். தீய சக்திகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீர பராக்கிரமம். அரிஸ்டாட்டிலும் அசந்து போகும் அசாத்திய நுண்மான் நுழைப்புலம். ஷெல்லிக்கு இணையான இலக்கிய செறிவு. பீத்தோவன் பிரமிக்கும்படியான இசை ஞானம். ஷேக்ஸ்பியரையும் கூர்ந்து கவனிக்க செய்யும் ஆங்கில ஆளுமை. ஐன்ஸ்டீனும் வியந்து நோக்கும் விஞ்ஞான பார்வை. அகில உலக அரசியல் வல்லுநர்களாலும் சிந்திக்க இயலாத புரட்சி திட்டங்களை புகுத்திய புதுமை, உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த எடிசனையும் விஞ்சிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமை, அன்னை தெரசாவும் அகமகிழ்ந்த சேவை மனப்பான்மை, சீதக்காதியை விஞ்சிய பரோபகார சிந்தனை, ஏழ்கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்களும் மாக்களும் போற்றும் மனிதருள் தெய்வமாக, நலிந்தவர்களின் வாழ்வை நலம் பெறச் செய்யும் தலைவராக, ஏழைகளின் ஏந்தலாக, மாணவர்களின் கடவுளாக, தாய்க்குலங்களின் துயர் தீர்த்த அன்னையாக, இளைஞர்களின் முன்னுதாரணமாக, முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி உலகின் வழிகாட்டியாக விளங்கும் பொன்மன தலைவி கருணைக்கடல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் நிலத்தில் பிறந்தமைக்கு என்ன தவம் செய்தோம் என உள்ளம் முருக இறைவனிடம் அன்றாடம் நன்றி செலுத்துகின்றனர் தமிழ் மக்கள். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசி, மானிய விலையில் வழங்கப்படும் சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை பெறும் பயனாளிகள் விவரங்களும், நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை, உணவு மானியம், அத்தியாவசிய பொருட்களின் விநியோக அளவு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமே பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு நிதியாண்டில் உணவு மானியமாக 5300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களையும் அரிசி மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அளவுகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பச்சை நிற அட்டைதாரர்களுக்கு அரிசி விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கப்படுகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகிய பொருட்கள் தமிழக அரசின் மானியத்துடன் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு நடப்பு நிதியாண்டிற்கு உணவு மானியமாக 5300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கிடங்குகளிலிருந்து இயக்கம் செய்யப்படும் போது வழியில் கடத்தப்படுவதை தடுக்க முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடங்கள் அடங்கிய அட்டவணைப்படி அத்தியாவசிய பொருட்கள் வாகன இயக்கம் செய்யப்படுகின்றன. நியாய விலை கடைகளில் போதுமான அளவு அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு வைக்கப்படுவதை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், வருவாய்த்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கண்காணிக்கின்றனர். மாதம் ஒன்றுக்கு பெரியவர்களுக்கு 4 கிலோ, சிறியவர்களுக்கு 2 கிலோ வீதம், குடும்ப அட்டை ஒன்றுக்கு அதிகபட்சம் 20 கிலோ அரிசியும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 24 கிலோ அரிசியும், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்களுக்கு 35 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. நபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 500 கிராம் வீதம், அதிகபட்சம் 2 கிலோ சர்க்கரையும், அரிசி இல்லாத வெள்ளை அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 3 கிலோ சர்க்கரையும் வழங்கப்படுகிறது. சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு மாதத்திற்கு 10 கிலோ கோதுமையும், இதர பகுதிகளில் 5 கிலோ கோதுமையும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் செயல்படும் நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை, குடும்ப அட்டைதாரர்களின் விவரம்,
புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்கான வழிமுறைகள், மலைவாழ் மக்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் நகரும் நியாய விலை கடைகள் உள்ளிட்டவற்றின் பல்வேறு தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். தமிழகத்தில் உள்ள 33,973 நியாய விலை கடைகளில் கூட்டுறவுத்துறையால் 31,863 கடைகளும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 1,420 கடைகளும், மகளிர் சுய உதவிக் குழுக்களால் 534 நியாய விலை கடைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாநிலத்தில் தனியார் எவரும் நியாய விலை கடைகளை நடத்த அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவரவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி பெற விரும்பும் குடும்பங்களுக்கு பச்சை நிற குடும்ப அட்டையும், சர்க்கரை மட்டும் வேண்டுவோர் மற்றும் எந்த பொருளும் வேண்டாதோர் குடும்பங்களுக்கு வெள்ளை நிற குடும்ப அட்டையும் வழங்கப்படுகிறது. சர்க்கரை விருப்ப வெள்ளை நிற குடும்ப அட்டைதாரர்கள் அரிசிக்கு பதிலாக மாதம் ஒன்றுக்கு 3 கிலோ சர்க்கரையை கூடுதலாக பெற உரியவராவர். தற்போது நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவு அமைப்பின் கீழ் கணக்கெடுப்பு பணி செயல்பட்டு மக்களின் உடற்கூறு முறையில் 10 விரல் ரேகைகள் மற்றும் கண் பார்வையை பதிவு செய்து பிரத்யேக அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி முடிவடைந்தவுடன் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் போலி குடும்ப அட்டைகள் களையப்படும். 1/6/2011 முதல் 31/10/2014 வரை தகுதியான குடும்பங்களுக்கு 10,82,279 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. குடும்ப அட்டைகள் வழங்கப்பட வேண்டி அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் முழுமையானதாகவும் அனைத்து விவரங்களும் சரியானதாகவும் இருக்கும் நிலையில் நடைமுறை விரைவுபடுத்தப்பட்டு குடும்ப அட்டைகள் குறிப்பிட்ட கால அளவான 60 நாட்களுக்குள் வழங்கப்படுகின்றன. புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்கான நடைமுறைகள் குறித்த முழு விவரங்களும் www.consumer.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. போலி குடும்ப அட்டைகளை கண்டறிந்து அவற்றை களையும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு 1/6/2011 முதல் 31/10/2014 முடிய 3,27,947 போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. 31/10/2014 வரை தமிழகத்தில் உள்ள மொத்த குடும்ப அட்டைகள் 1,98,97,000 ஆகும். இதில் அனைத்து பொருட்களும் பெறக்கூடிய பச்சை நிற அட்டைகள் 1,87,00,000 ஆகும். அரிசி தவிர அனைத்து பொருட்களும் பெறக்கூடிய வெள்ளை நிற அட்டைகள் 10,69,000 ஆகவும், எந்த பொருளும் வேண்டாத வெள்ளை நிற அட்டைகள் 63,000 ஆகவும், அனைத்து பொருட்களும் பெறக்கூடிய காக்கி நிற காவலர் அட்டைகள் 65,000 ஆகவும் உள்ளன. நகர்ப்பகுதிகளில் அதிகபட்சம் 1000 குடும்ப அட்டைகளும் குறைந்தபட்சம் 800 குடும்ப அட்டைகளும், ஊரக பகுதிகளில் அதிகபட்சம் 800 குடும்ப அட்டைகளும் குறைந்தபட்சம் 500 குடும்ப அட்டைகளும் இருக்கின்ற பகுதிகளில் 2 கிலோமீட்டருக்கு மேல் செல்லாத வகையில் நியாய விலைக் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளில் 150 குடும்பங்கள் இருக்கும் இடங்களில் 1.5 கிலோமீட்டர் இடைவெளியில் பகுதி நேர நியாய விலைக் கடைகளை துவக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மலைவாழ் மக்கள் மற்றும் தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நகரும் நியாய விலைக் கடைகள் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. 25,389 முழுநேர அங்காடிகளும் 8,584 பகுதி நேர அங்காடிகளும் ஆக மொத்தம் 33,973 அங்காடிகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. அரிசி, கோதுமை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் மாதாந்திர ஒதுக்கீடு, சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாம் ஆயில் உள்ளிட்டவற்றின் மொத்த அளவு, பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். தமிழக அரசின் பரவலாக்கப்பட்ட கொள்முதல் திட்டத்தின் கீழ் காவேரி பாசன பகுதிகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாகவும் பிற மாவட்டங்களில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொகுப்பிலிருந்து அந்தியோதயா அன்ன யோசனா திட்டத்தின் கீழ்
மாதம் ஒன்றுக்கு 65,262 மெட்ரிக் டன் அரிசி கிலோ 3 ரூபாய் என்ற விலையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யும் நெல் முழுவதும் அரவை செய்யப்பட்டு மத்திய தொகுப்பிலிருந்து மத்திய அரசு வழங்கும் அரிசி ஒதுக்கீட்டில் சரி செய்யப்பட்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் அரிசி ஒதுக்கீட்டிற்கும் மாதாந்திர பொது விநியோக திட்ட நுகர்விற்கும் இடையே ஆன வித்தியாசம் 23,000 மெட்ரிக் டன்னாக உள்ளது. இந்த வித்தியாசம் மத்திய அரசினால் ஒதுக்கீடு செய்யப்படும் வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு ஈடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்காக மத்திய அரசு மாதந்தோறும் கிலோ ஒன்றுக்கு 7 ரூபாய் 50 காசு என்ற அளவில் 13,783 மெட்ரிக் டன் கோதுமையை ஒதுக்கீடு செய்கிறது. வெளிச்சந்தை விலையில் சர்க்கரை விலை கிலோ 32 34 ரூபாயாக இருக்கும் நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை கிலோ 13 ரூபாய் 50 காசுகள் என்ற விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாத சராசரியாக 35,761 மெட்ரிக் டன் சர்க்கரை விநியோகிக்கப்படுகிறது. வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்யப்படும் சர்க்கரையின் விலைக்கும் பொது விநியோக திட்ட சர்க்கரையின் விலைக்கும் இடையே உள்ள வித்தியாச தொகை 684 கோடி ரூபாயை தமிழக அரசு உணவு மானியமாக வழங்குகிறது. அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மண்ணெண்ணெய் வழங்குவதை ஒழுங்குமுறைப்படுத்த கையடக்க மின்னணு ரசீதிடும் இயந்திரங்கள் மற்றும் மண்ணெண்ணெய் வழங்கு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவுத்துறையின் கீழ் 269 மண்ணெண்ணெய் வழங்கு நிலையங்களும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் 43 மண்ணெண்ணெய் வழங்கு நிலையங்களும் செயல்படுகின்றன. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் 13,461 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு, 9,000 மெட்ரிக் டன் உளுத்தம் பருப்பு, 16,708 கிலோ லிட்டர் பாமாயில் ஆகியவை மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி விருப்ப குடும்ப அட்டைதாரர்களுக்கு முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் மற்றும் காவலர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் இதர பொருட்கள் வாங்குவதற்காக 100 ரூபாய் ரொக்கப்பணம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு 281 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடைக்கோடி வரை வசிக்கும் ஏழை எளியோர் அனைவரும் பசி பிணியின்றி வாழ வேண்டும் என்பதற்காக விலையில்லா அரிசி வழங்கி அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றை மானிய விலையில் அளித்துள்ள வள்ளல்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் அம்மா அவர்கள் பகுதி நேர கடையினை அம்மா அவர்கள் 2013ஆம் ஆண்டு திறந்து வைத்தார்கள். அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மளிகை பொருள் வந்து அந்தந்த பகுதிக்கே கொண்டு வந்து அம்மா வந்து இறக்கிறதுக்கு உத்தரவு போட்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதனால் வந்துட்டு அவங்களுடைய வேலையும் வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு அவங்க உடனே வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுறாங்க. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மலைவாழ் மக்கள் பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் சார்பாக நன்றி. நடமாடும் இது வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே கொண்டு வந்து போடுறாங்க. 35 கிலோ அரிசியும் கொண்டு வராங்க. அங்கே போய் நாங்கள் அரிசி வாங்கினோம்னா தலையில தான் தூக்கிட்டு வரணும். இங்கே அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாமே இங்கே கொண்டு வந்து போடுறாங்க. ஊருக்கே கொண்டு வந்து போடுறதுனால இங்கே வேலையும் வந்து கெடுறதில்ல. நாங்கள் காட்டுலேயும் வேலை செய்யலாம், ஆடு மாடும் பார்த்துக்கலாம் அங்கே வாங்கி வச்சுக்கிட்டு. அதனால வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. புதூர் தான் போய் அரிசி வாங்கினோம். 3 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் அரிசி வாங்கினோம். வந்து 2 நாள் 3 நாள் 1ஆம் தேதியில் இருந்தால் 2 நாள் 3 நாள் நாங்கள் நடந்துக்கிட்டே இருப்போம். அரிசி வருதான்னு நடந்துக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து அரிசி போட்டுட்ருக்குறாங்க. எங்களுக்கு வேலை கிடாமல் நாங்கள் எல்லாமே வாங்கிக்கிறோம். என் பேர் லக்ஷ்மிங்க. நான் கழிஞ்சூர்லேருந்து வரேன். நாங்கள் கூலி வேலை செஞ்சு தான் பிழைக்கிறோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அம்மாவுக்கு கொடுத்துருக்குற விலையில அரிசி வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாமாயில் அதெல்லாம் வாங்கி அம்மா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அம்மா கொடுக்குற அரிசியில் தான் நாங்கள் வயிறார சாப்பிட்றோம். அம்மாவுக்கு என்றைக்கும் நன்றி. எங்கள் வீட்டுக்கார் டிரைவர் வேலை செய்கிறாங்க. அம்மா கொடுக்குற அரிசி விலையில்லா அரிசி, தரமான அரிசி கொடுக்குறதால நாங்கள் சாப்பிட்றோம். இந்த விலையில்லா அரிசி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வந்து பீடி தொழிலாளி. அம்மா அவர்கள் 20 கிலோ அரிசி கொடுக்குறதுனால, இலவசமாக கொடுக்குறதுனால ரேஷன், பருப்பு, சர்க்கரை, இதில் மண்ணெண்ணெய் எல்லாமே எங்களுக்கு வந்து தரமாக கிடைக்குது. இந்த திட்டத்தை அறிவித்த அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே கூலி வேலை செய்கிறேன். அம்மா கொடுக்குற இலவச அரிசி பல பொருளை வாங்கி சாப்பிட்டு கஷ்டம் இல்லாத இருக்கிறோம். நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம். அம்மா கொடுக்குற 20 கிலோ அரிசி இலவச அரிசி எங்களுக்கு உதவுது ரொம்ப.
அவங்க கொடுக்குற சலுகை எல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் மாதம் மாதம் ரேஷனுக்கு வந்து அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே தேவையானதை எங்களுக்கு வாங்கிக்கிறோம். இங்கே இருந்தால் லேட் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க, கரெக்டாக கொடுத்துட்றாங்க எல்லாமே. அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே கிடைச்சிருது. சாப்பாடும் செஞ்சுக்கிறோம், அரிசி மாவுக்கும் இது பண்ணுறோங்க. அதனால அம்மா நல்லா இந்த பொருளை போடுறதுனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரேஷனில் எல்லா பொருளுமே நல்லா தான் இருக்குது. நாங்கள் அந்த அரிசியை வாங்கித்தான் நாங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறோம். பருப்பு எண்ணெய் சகலமும் எங்களுக்கு எல்லாமே தாராளமாக கிடைக்குது. இதை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாதமும் நல்ல முறையில் அம்மாவுடைய ஆணையில் நல்ல அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே கிடைக்கிது. இப்போ தரமாகவும் உயர்ந்த இதாகவும் இருக்குது. எல்லா பொருள்களுமே ரெகுலராக வாங்கிக்கிறோம். இதை கொடுத்த அம்மாவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ரேஷனில் வாங்குகிற அரிசி பருப்பு எண்ணெய் எல்லா பொருளும் நல்லா தரமாக இருக்குது. கடையில் வாங்குகிற அரிசியை விட ரேஷன் அரிசி நல்லா இருக்குது. நாங்கள் அதை தான் சாப்பிட்டுட்டு வரோம். இதை உதவி செஞ்ச அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. 2 பசங்க இருக்கிறாங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த அம்மா அரிசி போடுறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகுது. ரொம்ப நன்றிங்கம்மா. இலவச அரிசி பருப்பு சர்க்கரை ரேஷன்ல எண்ணெய் எல்லாம் வந்து கரெக்டா கிடைக்குது. இந்த அம்மா அரசுக்கு நாங்க மிகவும் நன்றி தெரிவிக்கிறோம். அம்மா ஆட்சியில் 20 கிலோ அரிசி சும்மாவே ஓடுறாங்க. பருப்பு சர்க்கரை கோதுமை வெள்ளுளுந்து எண்ணெய் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அம்மாவியா. ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. கூட்டுறவு சொசைட்டியில் ஃப்ரீயாக அரிசி போடுறாங்க. தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பாம் ஆயில் எல்லாம் கம்மி விலையில் கொடுக்குறாங்க. அதனால் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. 20 கிலோ அரிசி தமிழக அரசு ஃப்ரீயாக தருகிறாங்க. உளுத்தம்பருப்பு 30 ரூபா, தோரம்பருப்பு 30 ரூபா, எண்ணெய் பாமாயில் எண்ணெய் 25 ரூபா, சர்க்கரை 13 ரூபா 50 காசு. தமிழக அரசு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் கிடைக்கிறது. 1 கிலோ துவரம்பருப்பு 30 ரூபாயும் உளுந்தம்பருப்பு 30 ரூபாயும் பாமாயில் 25 ரூபாய்க்கும் கிடைக்குது. இதனால் மக்கள் பெரிதும் பயனடைகிறார்கள். இதனால் தமிழக அரசுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நன்றி நன்றி நன்றி. இலவசமாக அரிசி போடுற தமிழக அரசுக்கு நன்றி நன்றி நன்றி. அது கும்பகோணம் ரேஷன் கடையில் பச்சரிசி புழுங்கரிசி எல்லாமே ஃப்ரீயாக 20 கிலோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மாதம் துவரை உளுத்தம்பருப்பு கோதுமை மைதா ஜீனி எல்லாமே கடையை விட இங்கே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீனி அரிசி பாமாயில் எல்லாம் கொடுக்குறாங்க. மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் மாதம் 2 லிட்டரு இப்போ போட்டிருக்காங்க. 2 லிட்டரு மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்கிறாங்க. ரொம்ப அம்மாவுக்கு நன்றி. பொருளெல்லாம் நல்லா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா. எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு நிறையா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பொருளெல்லாம் நிறையா வருது, நல்லாவும் கொடுக்குறாங்க. சொசைட்டியில் எல்லா பொருளும் தரமாக போடுறாங்க. எங்கள் அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அதனால் கஷ்டம் இல்லாமல் ஓடுது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மாதம் 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. நல்ல அரிசியாகவும் இருக்குது. நாங்கள் குடும்பத்தோடு நல்லா பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப நன்றி. வேற எந்த மாநிலத்திலும் தராத 20 கிலோ அரிசி இலவச அரிசியை இந்த மாநிலத்தில் மட்டுமே தராங்க. இது எல்லா மாசமும் கிடைக்கிற மாதிரி அம்மா வழிவகை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாசமுமே இந்த 20 கிலோ அரிசி வாங்கும் போதுமே நாங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை கொடுக்கறதுக்காண்டி அம்மாவுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். வழிகாட்டிங்க இந்த அரசு மூலியமா ரேஷன்ல அரிசி 20 கிலோ அரிசி விலையில்லாத அரிசி தராங்க. மண்ணெண்ணெய் ஜீனி பருப்பு உளுந்து எல்லாமே தராங்க. தட்டுப்பாடு இல்லை. விலையில்ல அரிசி 20 கிலோ அரிசி தோரம்பருப்பு ஜீனி ஆயில் மண்ணெண்ணெய் எல்லாமே தட்டுப்பாடு இல்லாமல் அடுத்த மாநிலத்தை விட இந்த மாநிலத்தில் சிறப்பாக செய்கிறாங்க அம்மா. மக்கள் முதல்வர் அம்மா வழிகாட்டியின்படி நியாய விலை கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறது. தோரம்பருப்பு உளுந்து சீனி மண்ணெண்ணெய் நாங்கள் எல்லாமே வாங்குறோம். இல்லை தட்டுப்பாடும் இல்லாமல் நாங்கள் வாங்குறோம். எங்களை வெளியில்லாத அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் வாங்குறோம். நாங்கள் அம்மாவுக்கு நன்றி. எனக்கு அம்மா தான் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். 4 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. பெற்ற பிள்ளைங்க யாருமே எங்களை இப்போ பார்க்கறது இல்லை. அம்மா நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம். மாதம் 1000 ரூபாய் காசும் வாங்குறோம். எதுவும் ஒரு 4 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கணும். அவங்க நல்லபடியாக நாங்களும் அதை சந்தோஷமாக வாங்கி 20 கிலோ அரிசி தராங்க. இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க. நல்ல தரமான அரிசி. அதை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். எந்த குறை இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் குமாரி. நான் ஒரு விதவை.
எனக்கு அம்மா வந்து 35 கிலோ அரிசி தரமான அரிசி கொடுக்குறாங்க. இதை தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றோம். அம்மா நல்லா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும், பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள ஏழை எளிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசி, மானிய விலையில் வழங்கப்படும் சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை பெறும் பயனாளிகள் பற்றிய தகவல்கள், நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை, உணவு மானியம், அத்தியாவசிய பொருட்களின் விநியோக அளவு உள்ளிட்ட பல்வகை விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.